அனைவருக்கும் மனம் நிறைந்த காலை வணக்கம். இன்று மிக முக்கியமான ஒரு நாள். இந்தியாவில் உள்ள 17 மாநில தலைநகரங்களில் முக்கியமான நகரங்களில் இன்று இந்த புத்தகமானது வெளியிடப்படுகிறது. இன்று ராஜா ராம்மோகன் ராய், இந்திய மறுமலர்ச்சி நாயகன், அவருடைய பிறந்த நாளில் இந்த புத்தகம் வெளியிடப்படுகிறது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், மிக ஆபத்தான NEP 2020 தேசிய கல்விக் கொள்கை 2020 வந்து இன்றுடன் ஏறத்தாழ 5 வருடங்கள் முடிந்துவிட்டன. அதனுடைய அனைத்து பாதகமான விளைவுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் ஏராளமான கருத்தரங்கங்கள், விவாதங்கள், போராட்டங்கள், அதில் மக்கள் நம்மிடம் சொன்ன செய்திகள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு புத்தகம் வெளியிடுங்கள், இந்த கல்விக் கொள்கைக்கு மாறாக நீங்கள் ஒரு புத்தகம் வெளியிடுங்கள் என்ற அழைப்பு தொடர்ச்சியாக நம்மிடையே வந்து கொண்டிருந்தது. அதன் பொருட்டு ஒரு நீண்ட செயல்முறை போக்கின் வழியாக இந்த வரைவு புத்தகம் வெளிவந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை வெளியிடுமாறு பேராசிரியர், மிகச்சிறந்த கல்வி செயற்பாட்டாளர், சமூக செயற்பாட்டாளர் பேராசிரியர் ராமமுனிவண்ணன் அவர்களை வெளியிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். திருவாளர் பள்ளி கல்வியின் கல்வியாளர், அதில் முன்னாள் தலைவர் திரு பக்தவச்சலம் அவர்களை இதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்பு நண்பர்களே, இன்று உங்கள் முன்னால் மக்கள் கல்விக் கொள்கை 2025 இருக்கிறது. ஒரு சுருக்கமாக இந்த புத்தகம் ஏன் வெளியில் வந்தது, என்ன ஆபத்து இந்திய துணைக்கண்டத்தை சூழ்ந்திருக்கிறது என்று ஒரு சிறு அறிமுகம் தர விரும்புகிறேன். இல்லை என்றால் ஏன் இந்த புத்தகத்தை நாம் வெளியிட வேண்டும் என்ற கேள்வி இருக்கிறது அல்லவா? அதற்காக உங்கள் அனைவருக்கும் தெரியும், தேசிய கல்விக் கொள்கை 2020 வெறுமனே ஒரு கேபினெட் முடிவின் காரணமாக கொண்டு வரப்பட்டது. அது பார்லிமெண்ட்ல என்ன செய்யல, ஒரு விவாதிக்கப்படல, மக்கள் மத்தியில் விவாதிக்கப்படல. உங்கள் அனைவருக்கும் தெரியும், கல்விங்கிறது ஒத்திசைவு பட்டியலில் இருக்கு. 1971 பிறகும் கூட அது ஒத்திசைவு பட்டியலில் தான் இருக்கு. ஆனா எந்த மாநில அரசாங்கத்தோடையும் கலந்துரையாடாம NEP 2020 வந்தது. NEP 2020 இருக்கக்கூடிய மிக சிக்கலான விஷயங்கள் உங்க அனைவருக்கும் தெரியும். பள்ளி கல்வியிலிருந்து ஆய்வு வரைக்கும் அனைத்தையும் மத்தியப்படுத்தியிருந்தாங்க. சென்ட்ரலைஸ்டா அவங்க ஆக்கியிருந்தாங்க. எக்ஸ்ட்ரீம் கமர்ஷியலைசேஷனுக்கு கொண்டு போயிருந்தாங்க. எக்ஸ்ட்ரீம் கம்யூனலைசேஷன், பிள்ளைங்க கல்விகளை அவங்க அவருடைய பெடகாஜி, பயிற்றியம், அதுக்கு பஞ்சகோஷாவை என்ன செஞ்சிருந்தாங்க, கொண்டு வந்திருந்தாங்க. ஏராளமான ஃப்ரேம் ஒர்க், கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுச்சு. NEP 2020 மட்டும் இல்லை, NEP 2020க்கு பிறகு நேஷனல் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க், நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ், நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன், நேஷனல் கிரெடிட் ஃப்ரேம்வொர்க், நேஷனல் வொகேஷனல் எஜுகேஷன் ஃப்ரேம்வொர்க், தென் அல்டிமேட்டா UGC உடைய ரெகுலேஷன்ஸ். இந்த ப்ராசஸ் எடுத்தாங்க. இதுல என்ன என்னோட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எதுவுமே தமிழ்ல கூட மொழிபெயர்க்கப்படலை. முறைப்படி NEP 2020 தவிர பல ஆயிரம் பக்கங்கள் வந்துருச்சு. இது தமிழ்ல கூட மொழிபெயர்க்கப்படல. இவை எல்லாமே நடைமுறைக்கு வந்துருச்சு. நடைமுறை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா UDC உடைய ரிப்போர்ட்ல மிக மிக ஆபத்தான போக்கை நம்ம பாக்குறோம். ரொம்ப சாதாரண ஒரு உதாரணம் சொல்லணும்னா, 2021க்கும் 2024க்கும் இடையில 1.72 கோடி படிக்க வேண்டிய பிள்ளைகள் படிக்க முடியாத நிலை வந்திருக்கு. பொதுவா கல்வி நம்ம என்ன பேசண்டே அதிகரிச்சுக்கிட்டே போகும். இது மாதிரி பல சான்றுகள் சொல்ல முடியும். GER, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நம்ம எடுத்தால் கூட ஏராளமான வேறுபாடுகள் இருக்கு. என்னென்ன வேறுபாடுகள் இருக்கு? நகர்ப்புறத்துல வசிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் கிராமப்புறங்கள்ல வசிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும், பிரிவிலேஜ் செக்ஷனுக்கும் அண்டர் பிரிவிலேஜ் செக்ஷனுக்கும், அப்ரஸ்ட் செக்ஷனுக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும், இப்படி நீங்க அந்த UDC ரிப்போர்ட் எடுத்து பாத்தீங்கன்னா படு சிக்கலான வேறுபாடுகள் அதிகமாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம எஜுகேஷனை கம்ப்ளீட்டா கம்யூனலைஸ் பண்ணக்கூடிய வகையில அதற்கான மொத்த தத்துவம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் சொல்லி. இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் பத்தி உங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாரும் கற்றறிந்த ஜேர்னலிஸ்ட்ங்கிறவங்க உண்மையில மிக இட் இஸ் சம்திங் லைக் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன். உங்களுக்கு தெரியும், எந்த அறிவுக்கு தேச எல்லை உண்டா? இயற்பியல் இருக்கு, வேதியியல் இருக்கு, கணிதம் இருக்கு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கு, மைக்ரோபயாலஜி இருக்கு. இதுக்கு தேச எல்லை உண்டா? இந்தியன் நாலேஜ் சிஸ்டம், பாகிஸ்தான் நாலேஜ் சிஸ்டம், பங்களாதேஷ் நாலேஜ் சிஸ்டம், சிலோ அப்படி இருக்க முடியுமா? இப்படி நேஷனல் சாவனிசம் நோக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த NEP 2020 போய்கிட்டு இருக்கு. இந்த தருணத்துல
உங்க அனைவருக்கும் தெரியும் இந்த இந்த போக்குகள் எப்படி துவங்குச்சுன்னா 1986 துவங்குச்சு. 1986 தான் முதல் முறையா அன்றைய புதிய கல்விக் கொள்கை வந்து உருவாச்சு. அந்த புதிய கல்விக் கொள்கையில தான் இதுவரைக்கும் இந்தியா சந்திக்காத மாதிரி எதை ஆரம்பிச்சாங்கன்னா, கல்வியை முழுக்க முழுக்க கமர்ஷியலா பண்ண முடியும், பிரைவேட்டா பண்ண முடியும். இந்த குரல் அரசாங்கத்தால முழுக்க செய்ய முடியாதுங்கிற குரல் 86 துவங்குச்சு. இது வளர்ந்து 86, 86க்கு அப்புறம் 92 அது மாடிஃபை பண்ணப்பட்டுச்சு. தென் 2000 பிர்லா அம்பானி கமிஷன். நீங்க நினைவில் கொள்ளுங்க, இன்னைக்கு வந்து உங்ககிட்ட நீங்க பல இயக்கங்களுக்கு போய்கிட்டு இருப்பீங்க, பேராசிரியர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, நாங்க எல்லாம் கெஸ்ட் லெக்சரர்ஸா இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு வித்திட்டது பிர்லா அம்பானி கமிஷன். அதுல எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். அதுல கேள்வியே அது அப்படிதான் கேட்கும், ஏன் வந்து அரசாங்கம் வந்து அரசாங்க கல்லூரிக்கு மட்டும் செலவு பண்ணணும், ஏன் லெவல் பிளேயிங் பண்ணல, எதுக்காக பிரைவேட்டுக்கு அவங்க செலவு பண்றாங்க? இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணும். இதனுடைய வளர்ச்சியா டெவலப் ஆனதுதான் யஷ்பால் கமிட்டியோட ரிப்போர்ட். அதுக்கப்புறம் வந்ததுதான் இந்தியன் நாலேஜ் கமிஷன். இப்படியாக இதனுடைய முடிவா 2019 டிராஃப்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, 2020 எந்த விவாதம் இல்லாம வலுக்கட்டாயமா மேல இருந்து திணிக்கப்பட்ட NEP 2020. அப்ப இந்த சூழல்ல தான் 2019 இருந்து ஐசக் எங்களுடைய கமிட்டி தொடர்ச்சியா போராடிக்கிட்டு இருக்கு. உங்க அனைவருக்கும் ஒரு தகவல் சொல்ற, மிக முக்கியமான தகவல், அகில இந்திய கல்வி பாதுகாப்பு கமிட்டியை தோற்றுவித்தது 1989. அதுக்கு அமைப்பு ரீதியாக வடிவம் கொடுக்கப்பட்டது சென்னையில VR கிருஷ்ணயருடைய தலைமையில, அவருடைய தலைமையில பேராசிரியர் சுஷில் குமார் முகர்ஜி, இந்தியன் ரினேசன்ஸ் மூவ்மெண்ட்டுடைய சயின்டிஸ்டுடைய கடைசி சயின்டிஸ்ட் அவரை சொல்லலாம், கிரேட் ஜியாலஜிஸ்ட், கெமிஸ்ட், இவர்களுடைய தலைமையில உருவானதுதான் 89 இந்த அமைப்பு. அவங்க தான் 86 அந்த கொள்கை வந்த உடனே அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, 86 கொள்கைக்கு எதிரான கொள்கையை வந்து உருவாக்குனாங்க, ஆல்டர்னேட்டிவ் எஜுகேஷன் பாலிசி. அதனுடைய தொடர்ச்சியா தான் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கு, இந்த புத்தகம் வந்து வெளியில வந்திருக்கு. இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 19 பகுதிகள் இருக்கு, 19 பகுதிகள் இருக்கு. அதனுடைய முதல் பகுதி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல நம்ம என்ன சொல்றோம்னா, ஏன் இந்த பாலிசி கொண்டு வர்றோம். ஏன்னா கல்வி கொள்கையேங்கிறது சரித்திரபூர்வமா வளர்ந்து வந்த ஒரு கொள்கை. இந்தியா மாதிரி ஒரு நாட்டுல இந்திய ஃப்ரீடம் மூவ்மெண்ட்லயே நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஜாதிகளோ மத பிரிவினைகளோ போகல. அதனால கல்விக்கு மிக மிக முக்கியமான பாத்திரம் இருக்கு. கல்வி மூலமா தான் அதெல்லாம் ஒழிக்கப்படணும். ஆனா துரதிருஷ்டவசமா சுதந்திரம் வாங்கினதுல இருந்து தொடர்ச்சியா அந்த நிகழ்ச்சி நடக்காதது மட்டும் இல்லாம அது மேலும் மேலும் ஆபத்தான போக்குகள் நோக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, அது வந்து போய்கிட்டு இருக்கு. எண்ணற்ற சான்றுகள் நான் வந்து உங்களுக்கு தர முடியும். அதையெல்லாம் நீங்க மனது வச்சுக்கணும். நம்ம வந்து அதை ஆழ்ந்து நம்ம என்ன செய்வோம், பேசுவோம். அதனுடைய 19 பகுதி நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க ஒன்னொன்னா பாப்பீங்க. அதாவது உதாரணத்துக்கு NEP 2020 இருக்கக்கூடிய பல சிக்கலான விஷயத்தை வந்து நம்ம கவுண்டர் பண்ணிருப்போம். உதாரணத்துக்கு அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, ஸ்கூல் எஜுகேஷனை 5+3+3+4 கொடுப்பாங்க. சாதாரணமா ஒரு பத்திரிகையாளரா இல்லை ஒரு சாதாரண நபரை நம்ம என்ன நினைப்போம்னா, இதுல என்ன பிழை இருக்குன்னு நினைப்போம். ஆனா நுட்பமா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 3 வயது குழந்தையிலிருந்து 8 வயது குழந்தை வரைக்கும் ஒன்றிய அரசு நேரடியா கையில் எடுக்குது. அதுக்கான கல்வியை நாங்க தான் செய்து தருவோம், நாங்க தான் அதனுடைய பெடகாஜியை தீர்மானிப்போம். பெடகாஜி மட்டும் இல்ல நண்பர்களே, லேர்னிங் அவுட்கம் நாங்க தான் தீர்மானிப்போம். நல்லா யோசிச்சு பாருங்க, உலகத்துல எங்கேயாவது நம்ம பார்த்தது உண்டா? இந்த இடத்துல ஆரம்பிச்சு உயர்கல்வி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப அவங்க ஆக்டர் பில் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, ஹெக்கி பில், ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. நான் பாலர் பள்ளியை சொல்றேன், அடுத்து உயர்கல்வி சொல்றேன். ஹெக்கி, தட் இஸ் ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்கன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்கல்வி யார்கிட்ட போயிடணும், ஒற்றை அமைப்பு கிட்ட போயிடணும் இப்படிங்கிறத சொல்றாங்க. இங்க இது எல்லாமே இங்க நம்ம எடுக்கிறோம். கல்வியில ஜனநாயகம்னா என்ன, கல்வியில சுதந்திரம்னா என்ன, கல்வியில செக்யூலரிசம் மதச்சார்பின்மை என்ன, இது எல்லாமே இந்த புத்தகம் என்ன செய்யுது, உங்க முன்னாடி இருக்கக்கூடிய இந்த புத்தகம் வந்து இது எல்லாத்தையும் விவாதிக்குது. ஆனா இது நல்லா நம்ம மனசுல நினைத்துக் கொள்ள வேண்டியது, இது வந்து ஒரு வரைவு, ஒரு டிராஃப்ட். இதை வந்து நம்ம முழுமைன்னு சொல்லலை. இதை என்ன பண்ண போறோம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்கள், மாணவர்கள், கல்வியாளர்கள் அவ்வளவு பேருக்கு இதுல நம்ம என்ன செய்ய போறோம், கருத்து கேட்க போறோம். அந்தந்த மட்டங்கள்ல, மாவட்ட அளவுல, மாநில அளவுல இதையெல்லாம் நம்ம தூக்க போறோம். என்னென்ன கரெக்ஷன் சொல்றாங்களோ அது எல்லாமே. இது மாதிரி இந்தியா முழுக்க நடக்க போகுது. இன்னைக்கு 17 சிட்டிஸ்ல நம்ம வெளியிடுறோம் அப்படின்னா எல்லா மாநிலங்களும் இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. என்ன காமிக்க விரும்புறோம்னா, NEP 2020 எப்படி கொண்டு வரப்பட்டுச்சோ அதுக்கு முற்றிலும் எதிரான வகையில் அதை கொண்டு வர விரும்புறோம். அடுத்த வருடம் ஜனவரி மாதம் நம்ம ஒரு மக்கள்
பாராளுமன்றம் ஆர்கனைஸ் பண்றோம். அந்த மக்கள் பாராளுமன்றம், பெங்களூர்ல இருக்கக்கூடிய அந்த மக்கள் பாராளுமன்றத்துல இந்த டாக்குமெண்ட் குறித்து முழுக்க மறுபடியும் விவாதிக்கப்பட போகுது. இங்க என்னென்னலாம் கருத்துக்கள் வந்திருக்கோ அதை எல்லாம் சேர்த்து விவாதிக்கப்பட போகுது. அதுக்கப்புறம் தான் இந்த பாலிசி நம்ம என்ன செய்யறோம், டிராஃப்ட் பீப்புள் எஜுகேஷன் பாலிசி பீப்புள்ஸ் எஜுகேஷன் பாலிசியா மாறும். இதை அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், அரசாங்கத்தை சமர்ப்பித்து இதை நீங்க நிறைவேற்றுங்க. கல்விங்கிறது உண்மையில மக்களுக்கானது. உங்க அனைவருக்கும் தெரியும், ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க நெருக்கமா போய் பாத்தீங்கன்னா அதுல அடிப்படை கல்வி தான். பிள்ளைகளுக்கு எப்படி கல்வி தர போறோம், ஒவ்வொரு பேரண்டோட நிலைமை என்னன்னா, ஏன் நம்ம பிள்ளை படிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் சிக்கல் இருக்கு, இதை எப்படி சரி செய்யறது, இந்த கேள்விதான் இருக்கும். ஒட்டுமொத்த தேசத்தினுடைய வரலாற்றைய தீர்மானிக்கிறதே கல்விதான். எனவே இதை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதனுடைய உயர்கல்வியில் இருக்கக்கூடிய அம்சங்கள், கல்வியில் இருக்கக்கூடிய சுதந்திரம்ங்கிறது எப்படிப்பட்ட மிக முக்கியம், ஜனநாயகம்ங்கிறது எப்படி மிக முக்கியமானது, செக்யூலர் பிரின்சிபல்ஸ் எப்படி முக்கியமானது, அதுல கவர்னிங் பாடிஸோட அமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும், மொழிக் கொள்கை எவ்வாறு இருக்க வேண்டும், இப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கோம். இந்த வரைவு, மக்கள் கல்விக் கொள்கையின் வரைவு அனைவரிடம் கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றேன். நான் இந்த வரைவை குறித்து செயற்பாட்டாளர் மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் விளக்கினார். நான் 2 முக்கிய கருத்துக்களை உங்கள் முன் வைக்க விரும்புகின்றேன். முதலாவதாக மொழிக் கொள்கையை பற்றி குறிப்பாக தமிழகத்தில் மொழிக் கொள்கையை பேசும் பொழுது நாம் 2 மொழியை பின்பற்ற வேண்டுமா அல்லது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்ற விவாதம் 60-70 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வருகின்றது. இந்த விவாதங்களையும் கடந்து அடிப்படையாக நாம் இதில் பேசுவது என்னவென்றால் தாய்மொழி கல்வி என்பது அடிப்படையாக அனைத்து குழந்தைகளுக்கும் கிடைக்க வேண்டும். தாய்மொழி கல்வி அதோடு மட்டுமல்லாமல் அந்த வட்டார மொழி, ஒரு மாநிலத்தில் இயல்பாக இயங்குகின்ற ஒரு மொழியை பள்ளிக்கூடங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இதைத்தான் முதலாவதாகவும் அடிப்படையாகவும் நாம் முன்வைக்கின்ற ஒரு கருத்தாகும். இரண்டாவது ஆங்கில கல்வி. ஆங்கில கல்வி 3வது வகுப்பிற்கு பிறகு தொடர்நிலையாக உயர்கல்வி வரை ஆங்கில வழியாகவோ அல்லது ஆங்கிலம் 2வது பாடமாகவோ படிக்கலாம். இதை அடிப்படையாக நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் உலக மொழிகளை குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டுமேயானால், அது இந்திய மொழியாகட்டும் உலக மொழியாகட்டும், அவர்களுக்கு ஒரு சுதந்திரம், அவர்களுடைய விருப்பத்திற்கும் தேவைக்கும் ஏற்ப அதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் என்ற அடிப்படை கருத்தை தான் நாம் இந்த வரைவின் மூலமாக முன்வைக்கின்றோம். திரும்பவும் ஒரு அழுத்தம் திருத்தமாக நாம் சொல்வது என்னவென்றால், தாய்மொழி கல்வி, 2வது மொழியாக ஆங்கிலம், விருப்பமும் தேவைக்கேற்ப உலக மொழியும் இந்திய மொழியும் எந்த மொழியும் அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இவற்றையும் கடந்து இந்த ஒரு வரைவின் சிறப்பாக நான் பார்ப்பது மிக மிக முக்கியமாக நாம் பார்ப்பது என்னவென்றால், சிறுபான்மை ஒரு மாநிலத்திலிருந்து தாய்மொழி கல்வி என்று நாம் ஏற்றுக்கொண்டாலும், மாநில மொழியாக நாம் பெரும்பான்மை மொழியாக ஏற்றுக்கொண்டாலும் கூட, வேற்றுமொழி சமூகத்தினர் இம்மாநிலத்தில் பெருவாரியாக இருக்கும் பட்சத்திலும், அதே சமயத்தில் ஒரு வேற்று மாநிலத்தவர் என்பதோடு மட்டுமல்லாமல் கலாச்சார ரீதியாகவும், குறிப்பாக நீங்கள் ஒரு வட மாநிலங்களிலிருந்து இங்கு இந்தியும் தவிர்த்து அவர்கள் வேறொரு மொழியை சார்ந்த ஒரு சமூகத்தினர் இங்கு இருந்தால், அவர்கள் குறிப்பிட்ட கணிசமான தொகையாக இருந்தால் அதையும் அரசு அங்கீகரிக்க வேண்டும். அது மும்மொழி திட்டத்தின் அடிப்படையில் கிடையாது. எந்த ஒரு 3வது மொழியாகவோ அல்லது 4வது மொழியாக அந்த சமூகத்திற்கு அந்த அடிப்படையான உரிமை கிடைக்க வேண்டும். அதற்கான அடிப்படை வசதிகளை அரசாங்கம் செய்து தர வேண்டும். 4வது நிலைப்பாடாக இந்த நாம் இது சிறுபான்மை என்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு அடையாளத்தையும் கடந்து ஒரு பெருவாரியான மக்கள் ஒரு பகுதி ரீதியாகவோ அவர்கள் ஒரு பள்ளிக்கூடம் நடத்த விரும்புகின்றார்கள். அந்த பள்ளிக்கூடத்தில் அவர்கள் மொழியை அவர்கள் அது இயல்பாக தாய்மொழி கல்வியாக அவர்கள் பயிற்றுவிக்க விரும்புகின்றார்கள் என்றால் அதை அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும். அதற்கான உதவிகளையும் செய்ய வேண்டும். அடிப்படையாக நாம் தாய்மொழி கல்வியை பின்பற்றினாலும் கூட வேறு மொழிகளும் இந்த மாநிலத்திலும் அல்லது வேறு மாநிலங்களிலும் இயங்கக்கூடுமையானால் அதை நாம் அதை ஏற்றுக்கொள்கின்றோம் என்ற அடிப்படை கருத்தை முன்வைக்கின்றோம். 2வது நிலைப்பாடாக நான் குறிப்பாக நான் சொல்ல விரும்புவது உயர்கல்வியை பற்றி. இன்றைக்கு தமிழகத்திலும் இந்தியாவிலும் பரவலாக உயர்கல்வி என்று சொல்லும் பொழுது பல்கலைக்கழகங்களை பற்றி நாம் பேசுகின்றோம்.
பல்கலைக்கழகங்களின் நிலைப்பட்டு நான் அடிப்படையாக நான் இதை சொல்வதற்கு முக்கிய காரணம் என்றால், நான் 35 ஆண்டுகள் நான் பல்கலைக்கழகங்களில் பணிபுரிந்திருக்கின்றேன். 35 ஆண்டுகள் வந்து பல்கலைக்கழகத்தில் புரிந்திருக்கின்றேன். அதோடு 20 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து கிராமங்களில் வந்து பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டிருக்கின்றேன். இந்த இடைவெளி என்று சொல்லும் பொழுது மிகப்பெரிய ஒரு இடைவெளியை பார்க்கின்றோம். அது அந்த இடைவெளின்னு சொல்லும்போது கிராமங்களுக்கும் பல்கலைக்கழகங்களே பார்த்தீர்களானால் வந்து கிராம பகுதிகளுக்கோ அது பெருவாரியான மக்களை நகர்ப்புறங்களுக்கு வந்து அதை ஈர்க்கும் ஒரு தன்மை இருந்தாலும் வந்து போதுமான விடுதிகள் கிடையாது, போதுமான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்டுமானங்கள் கிடையாது. நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமான வந்து என்னுடைய எத்தனையோ மாணவர்கள் வந்து சென்னை கடற்கரையில் தூங்கி இருக்கின்றார்கள். நான் வந்து உண்மை, நான் இது எனக்கு வந்து ஆதாரம் தர முடியும். யாராவது வந்து நீங்க ஆதாரமாக பேசுகிறாங்க அந்த அவர்களை வந்து நான் வந்து கூட்டி அவர்களை இங்கு வந்து உங்கள் முன்னால் வந்து என்னால் நிறுத்த முடியும் 2 நாட்கள் நேரம் கொடுத்தாலும். அத்தனை உண்மைகள் இருக்கின்றன பல்கலைக்கழகங்களை நடத்துகின்ற விதங்கள். ஆசிரியர் நியமனம் கிடையாது. ஆசிரியர் நியமனம் கிடையாது என்றால் வந்து வகுப்புகள் நடத்த வேண்டும், ஆனால் ஆசிரியர்கள் இருக்க மாட்டார்கள். நீங்கள் வந்து ஆசிரியர்கள் எதற்காக நியமனங்கள் செய்யவில்லை என்றால் அது ஒரு பணச்செலவு. ஆசிரியர்கள் நியமனம் வந்து நீங்கள் எல்லாவற்றிற்கும் பணம் இருக்கின்றது, ஆனால் ஆசிரியர்களுக்கு வந்து நம்ம வந்து அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு வந்து பணம் இல்லை என்று அரசாங்கம் சொல்லுது. அப்போ என்ன செய்கின்றோம் என்றால் வந்து இந்த கெஸ்ட் லெக்சரர் என்ற ஒரு அடிப்படையை வந்து ஒரு அடையாளத்தில் வந்து ஆசிரியர் விருந்தினர்களாக வந்து அவர்களை அழைத்து வந்து ஒரு 6 மாத காலம் அவர்கள் விருந்தினர் ஆசிரியர் கெஸ்ட் லெக்சரர் 6 மாத காலம் நீங்கள் யோசித்து பாருங்கள். 6 மாத காலம் 1 வருடம் வந்து ஒரு ஆசிரியர் வந்து கெஸ்ட் லெக்சரராக பணிபுர வேண்டும். அவர்களுக்கு அடிப்படையான தகுதியும் சம்பளமும் கொடுக்கப்படுது. இதை வைத்துக்கொண்டு நாம் வந்து இந்த NEP என்பது 5 வருடங்களை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் என்று சொல்வது கூட வந்து நீங்கள் எப்படி ஆசிரியர்களே இல்லாமல் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு தரத்தை பற்றி நாம் வந்து நிலைநாட்ட முடியும். பல்கலைக்கழகத்தில் வந்து கல்வி இந்த தரம் குறைந்து விட்டது என்று சொல்லும் பொழுது ஆசிரியர்கள் கிடையாது, போதுமான கட்டமைப்பு கிடையாது, நூலகங்களுக்கான புத்தகங்களுக்கு அதற்கான அளிக்கப்படுகின்ற பணம் நிதி உதவி கிடையாது. UGC அமைப்பு வந்து தன்னுடைய கொடுக்கின்ற மாநில பல்கலைக்கழகங்களுக்கு கொடுக்கப்படுற நிதியில் வந்து 20% மேலாக வந்து அவர்கள் வந்து குறைத்து விட்டார்கள். இப்போ வந்து மாநில அரசு என்ன சொல்வென்றால் நாங்கள் சம்பளம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற 3-4 பல்கலைக்கழகங்கள் வந்து 3 மாதத்திற்குரிய சம்பளமும் கிடையாது. ஓய்வூதியத்தை சென்னை பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகம் எப்பொழுதே நிறுத்தி ஆயிட்டது. அந்த ஓய்வூதிய அந்த தொகுப்பு நிதி என்று சொல்லப்படுகின்ற தொகுப்பு நிதி ஓய்வு பெற்ற பிறகு அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு அடிப்படையான உரிமை 4-5 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து அவர்களுக்கு கிடையாது. அது வந்து அப்போ தமிழக அரசோ மற்ற அரசு என்ன சொல்லுகின்றது என்றால் வந்து பல்கலைக்கழகங்களுடைய ஓய்வூதியம் இவற்றை சம்பளத்தை பற்றி எங்களுடைய பொறுப்பு கிடையாது. ஆனால் நான் அடிப்படையாக கேட்பது வந்து இத்தகைய வரைவுகள் மூலமாக நாம் என்ன சொல்லுகின்றார் என்றால் அந்த அட்டானமி என்று சொல்லப்படுகின்ற சுதந்திரம், அதே போல் வந்து அந்த பினான்ஸ், நீங்க அட்டானமி அந்த சுதந்திரத்தை வந்து ஒன்றுமே வந்து பொருளாதார நிலைப்பாடு இல்லாமல் சுதந்திரம் இருந்து என்ன பிரயோஜனம்? சுதந்திரம் பிறகு கட்டுப்பாடுகள் இல்லாத சுதந்திரம் யாருமே கேட்கவில்லை. அட்டானமி வித் அக்கௌண்டபிலிட்டி என்று தான் நாம் கேட்கின்றோம். அட்டானமி வித் அக்கௌண்டபிலிட்டி, அதைத்தான் வந்து அதுதான் வந்து ஒரு அடிப்படையான ஒரு கொள்கையும் தத்துவமாகும். இவற்றை எல்லாம் வந்து இந்த வரைவின் மூலமாக நாங்கள் திரும்ப சொல்லணும். வெறுமனே வந்து 5 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து NEP நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு வந்து நிதி உதவி கிடையாது என்ற மாநிலத்துக்கு சொல்வதும், பிறகு பல்கலைக்கழகத்தை தரத்தை பற்றி பேசுவது, இவற்றிற்கெல்லாம் எதிராக ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் 5 வருடங்களுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு ஓய்வூதியம் கிடையாது, தொகுப்பு நிதி கிடையாது, நூலகங்களுக்கு புத்தகங்கள் கிடையாது, கட்டுமான பணிகள் கிடையாது. ஆனால் வந்து தனியார் பல்கலைக்கழகங்கள் உருவாகி கொண்டே போகின்றன. தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, தொடர்ந்து தனியார் பல்கலைக்கழகங்கள். எப்படி தனியார் பல்கலைக்கழகங்கள் வந்து ஒரு 100 கோடியிலும் 200 கோடியிலும் பிறகு வந்து தனியார் பல்கலைக்கழகங்கள் வந்து பெருநகரை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன. வந்து மாணவர்கள், வசதியான மாணவர்கள், அந்த வசதி இல்லை என்றால் வந்து இப்ப நீங்க வந்து ஒரு குழந்தை வந்து திருச்சிக்கோ, மதுரை, கோயம்புத்தூர், சென்னை இந்த பல்கலைக்கழகங்களுக்கு நீங்க வந்து விண்ணப்பம் அளிக்க வேண்டும் என்றால் வந்து பல்கலைக்கழகங்கள் தேர்வு வந்து பெற்ற பிறகு நமக்கு சரியான நேரத்துக்கு நமக்கு வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்குமா, முடிவு கிடைக்குமா? அப்போ தனியார் பல்கலைக்கழகம் நாம் செல்ல வேண்டும். இதை நடத்துபவர்கள் யார்? பெரும் முதலாளிகள். எப்படி வந்து ஒரு மருத்துவமனை ஒரு மாடலாக, தமிழகத்திற்கு மாடலாகவோ இந்தியாவிற்கு ஒரு மாடலாக வந்து
அரசு மருத்துவமனையிலிருந்து நல்ல சிறப்பான மருத்துவர்கள் எல்லாம் தனியார் மருத்துவமனைக்கு சென்றது போல வந்து இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது வந்து நல்ல ஆசிரியர்கள் எல்லாம் தனியார் பல்கலைக்கழக நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் வந்து நாம் வந்து திரும்பி பார்க்க வேண்டும். இதைத்தான் இந்த வரைவல் மூலமாக வெறுமனே NEP என்று சொல்லுவது, அதை வந்து கமர்ஷியலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் என்று சொல்லுவது. பல்கலைக்கழகங்கள் பணம் இல்லையா, நீங்க என்ன செய்யுங்க, நீங்க ஒரு கோர்ஸ் ஆரம்பிங்க, அந்த கோர்ஸுக்கு நீங்க வந்து நீங்களே அதுக்கான ஒரு செலவு நிதியம் வந்து உருவாக்குங்க, அதை பணம் கொடுத்து படிக்கட்டும். அப்ப என்ன, பல்கலைக்கழகத்துல வந்து பணம் கொடுத்து படிக்கக்கூடிய கோர்ஸுக்கு வந்து ஒரு மரியாதை, வந்து சாதாரண இயல்பு நிலை கட்டக்கூடிய கோர்ஸுக்கு வந்து வேறொரு மரியாதை. இதையெல்லாம் மாற்ற வேண்டும். வெறுமே வந்து இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அதோடு மட்டும் வந்து அரசாங்கத்தின் பொறுப்பு, அது மத்திய அரசாங்கமாகட்டும் மாநில அரசாகட்டும், இவற்றை வந்து ஒரு மறுபரிசீலனை என்பது வந்து இந்த வரைவின் மூலமாக திட்டவட்டமாக நாங்கள் கேட்பது வந்து இத்தகைய ஒரு நிலைப்பாடுகளை அட்டானமி வித் அக்கௌண்டபிலிட்டி, ஃபினான்ஸ் வித் ரெவ்யூ, இவற்றை எல்லாம் திரும்பவும் வந்து NEP-யை நாம் நிராகரிப்பதன் மூலமாக நாம் சொல்லுவதில் என்றால் இதற்கு ஒரு மாற்று பரிசீலனையோடு மட்டுமில்லாமல் மாற்று திட்டமும் வைத்திருக்கின்றோம். கொள்கை, அது கல்விக் கொள்கையாகட்டும் அல்லது உயர்கல்வி திட்டமாகட்டும், இவற்றைத்தான் அடிப்படையாக இதன் மூலமாக நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புவது. நன்றி, வணக்கம்.